என்ன? இந்தாங்க தட்டி. என்ன அதிசயமா இருக்கு, காலையில டீ எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்க. ஏன் அத்தை அப்படி கேக்குறீங்க? இவ்வளோ நாளா போய் வீட்டில் இருந்தியா? அப்போ எங்களுக்கு என்ன டீ போட்டு குடிக்க தெரியாமையா இருந்தது? இன்னைக்கு என்ன அதிசயமா எடுத்துட்டு வந்திருக்க? இல்ல அத்தை, உடம்பு கொஞ்சம் இப்பதான் நார்மல் ஆச்சு. அதான் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் வரலான்ட்டு நினைச்சேன். உன்கிட்ட நான் ஏதாவது கேட்டேனா? நீ வந்தா என்ன வராட்டி என்ன, டீ போட்டு குடிக்கிறதுக்கு எனக்கு தெரியும்ட்டு சொல்றேன். உனக்கு ஏன் புரிஞ்சுக்க தெரியல நான் பேசுறத? ஏன் அத்தை, நான் வந்தானு வராட்டான்னு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாதா? எனக்கு என்னமா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தா நீ சமைச்சு தர போற, இல்லைன்னா நானே செஞ்சுக்கிட போறேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? நான் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் அத்தை. ஆனா உங்களுக்கு ஏன் அத்தை அது புரியவே மாட்டேங்குது? அப்படியா? நிறைய வச்சிருக்க போலயே அன்பு. ஆமா அத்தை, எங்க அம்மாவை நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் உங்களையும் நினைக்கிறேன். நீங்களும் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அத்தை. அப்படியெல்லாம் வெடுக்குன்னு சொல்லிடாத ராதா. அம்மா மாதிரிலாம் நான் ஆக முடியாது. எனக்காக சாரிலாம் எடுத்து வச்சிருக்கீங்கன்ட்டு அவர் சொன்னாரு. அதுல இருந்தே தெரியுது எங்க அம்மாக்கு நீங்க சம்மந்தான்ட்டு. அப்படியா? யார் சொன்னா? வினோத் தான் அத்தை சொன்னாரு, நீங்க சாரி எடுத்து வச்சிருக்கீங்க பொங்கலுக்குன்ட்டு. அது சரி, அனுதான் எடுத்துட்டு வந்தா. இரு, உள்ளதான் இருக்கு, எடுத்துட்டு வர்றேன். அதையும் சொல்லிட்டானா அவன்? இவங்க தான் எடுத்து வச்சிருக்காங்க. என் மேல பாசம் இருக்கத்தான் செய்யுது, இருந்தாலும் காட்டவே மாட்டேங்காங்க. அவர் தான் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரே, அம்மா தான் போய் எடுத்துட்டு வந்தாங்கன்ட்டு. அதுக்குள்ள அனு அண்ணியும் சொல்லிட்டு இருக்காங்க தேவையில்லாம. சரி, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே நம்மளும் பேசுவோம். வேற என்ன பண்றது? அத்தை என் மேல அன்பா தான் இருக்காங்க, ஆனா வெளிப்படுத்துறதுக்கு தான் ரொம்ப யோசிக்கிறாங்க. அது ஏன்ட்டு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். இந்தா ராதா, இந்த சாரியை வாங்கிக்கோ. அத்தை, சாரி உண்மையிலே அவ்வளோ அழகா இருக்கு அத்தை. நீங்களா எடுத்தீங்க? கலர் பிடிச்சிருக்கா எப்படி? ஆமா அத்தை, இந்த கலர்ல நான் எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரியே நீங்க எடுத்திருக்கீங்க அத்தை, ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சரி, நீ தான் நிறைய சாரி உடுத்திருக்கீல, நான் பார்த்துருக்கேன்ல. இந்த கலர்ல சாரியே உன்ட்ட இல்லைன்ட்டு தெரியும். அதான் இந்த கலர் உனக்கும் நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு தான் எடுத்தோம். அப்படியே அத்தை? உண்மையிலேவா சொல்றீங்க? அத்தை, உண்மையிலே எனக்கு பிடிக்கும்னு எடுத்தீங்க? சரி சரி, ரொம்ப ஓவரா பண்ணாத. நாளைக்கு பொங்கல், அதுமா வீட்டுக்கெல்லாம் போயிடாத, இங்கே இரு. அத்தை. என்ன? இல்ல அத்தை, நாளைக்கு வீட்டுக்கு அம்மா கூப்பிட்டுருக்காங்க. என்னதே, அம்மா கூப்பிட்டுருக்காங்களா? சும்மா இரு. நாளைக்கு அனு இங்க வருவா, இங்க இரு. இல்ல அத்தை, அங்க அம்மா கூப்பிட்டுருக்காங்க. அங்க பூமிக்கு அண்ணி தனியா இருப்பாங்கன்ட்டு அங்க இருக்கிறதுக்காண்டி கூப்பிட்டுருக்காங்க, என்னையும் அவரையும். ஏண்டி, வந்தது நேத்து, இன்னைக்கு டக்குன்னு கிளம்புறேன்ட்டு சொல்ற? மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன லூசு மாதிரி தெரியுதா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அம்மா ஏற்கனவே பொங்கலுக்கு அங்கதான் இருக்கணும்னு சொன்னாங்க. தலை பொங்கல் தானே, அதனால அம்மா அங்க கூப்பிட்டாங்க அத்தை. அதுக்குன்ட்டு நேற்று அங்கே தானே இருந்தேன், அப்படியே இருந்திருக்க என்ன? ஒரேடியாக பொங்கல் முடிச்சு வந்திருக்காண்டினா உன்னை நாங்கள் கூப்பிட்டு இருக்க மாட்டோம்ல. என்ன சாரி வாங்குறதுக்காண்டி வந்தியோ? ஐயோ அத்தை, நீங்க சாரி எடுத்திருக்கிறது எனக்கு தெரியாது அத்தை. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னாரு. சும்மா நடிக்காத ராதா, அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், இங்கே இரு. சரிங்க அத்தை. என்ன சரின்ட்டு ஒரு மாதிரியா சொல்லிட்டு இருக்க? போகக்கூடாதுன்னா கூடாதான், இங்கே தான் இருக்கணும் சொல்லிட்டேன். அனுவுக்கு யாரும் உதவி செய்யவா? அவ மட்டும் இங்கே வந்து இருக்கிறதா? ஓஹோ, அனு அன்னைக்கு உதவி செய்யணும் தான் என்ன கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அப்போ பொங்கல் இங்கே கொண்டாடணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. இந்த சாரி எடுத்து வந்ததும் நான் அப்படியே வீட்டு வேலைக்காரி மாதிரி நிற்கணும், அதுக்காண்டி தான் எடுத்து வந்திருக்காங்க போல. கொஞ்சம் நான் நினச்சிட்டேன் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்கன்ட்டு. எல்லாம் வேஷம்தான். என்ன வாய்க்குள்ளே என்ன முணங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது? எதா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரம் பேசு. நான் எப்படி பேசுறேன் டக் டக்குன்னு? அது ஒன்றும் இல்லை அத்தை, வேலைக்காரியா இருக்க தான் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்கன்ட்டு வாய்க்குள்ளே சொல்லிட்டு இருந்தேன். கேட்டீங்கல்ல, அதான் வெளியே சொல்லிட்டேன். அம்மா. ஏ ராதா, நீ எப்போ இங்கே வந்த? அதுக்குள்ளே வந்துட்ட, ஆச்சரியமா இருக்கு. வீட்டுக்கு ஒரேடியா போயிருந்தியா? இன்னும் 2 நாள் இருந்துட்டே வந்திருக்காண்டினா? இருந்துட்டு வரலான்னு தான் நீ நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நாங்க வந்து தானே ஆகணும். என்னது, சேவை செய்ய போறியா? எனக்கு சேவை செய்யணும்ட்டு நான் யாரையும் கூப்பிட கிடையாதுங்க. ஏ ராதா, என்ன வந்தது வந்ததுமா திமிர் ரொம்ப கூடுது. அடங்கி போறதா இருந்தா இரு, இல்லைன்னா வீட்டுக்கு போய்கிட்டே இரு. நான் ஏன் போகணும்? அதான் வந்தாச்சுல, சேவலாம் செஞ்சு முடிச்சு போறேன். அம்மா, என்னம்மா ஆச்சு இவளுக்கு? இவ எப்போ வந்தா? நேற்று தாண்டி வந்தா, நீ போனில, அதுக்கப்புறம்தான் அவன் கூட்டிட்டு வந்தான். அது சரி. அம்மா, எதுவும் சண்டை எதுவும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் தெரியல. வந்தது வராதுமா அத்தை சொத்தன்ட்டு ரொம்ப ஓவரா ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கா. அதானே, அவளுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? அதெல்லாம் நல்லா வைப்பா. சரி, நீ என்னடி தனியா வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க? பாப்பா எங்க? அவங்க 2 பேரும் நாளைக்கு காலையில வர்றேன்ட்டு சொல்லியிருக்காங்க. அத்தை பாப்பாவை பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் விட்டா போதும்ட்டு கிளம்பி வந்துட்டேன். ஆனந்தி மட்டும்தான் இப்ப இருக்கா. ஆனந்தியும் நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போனான்னு போயிடுவான்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ உங்க அத்தைக்கு யாரடி இருப்பாங்க? அவங்க தனியா இருப்பாங்க, இல்லைன்னா ஆனந்தி இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. இல்லைன்னா அவங்க அக்கா வீட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன்.
சரி சரி வா வந்து உட்காரு. அம்மா அந்த ராதா கிட்ட ரொம்ப பேச்சு வச்சுக்கிடாத, அவளை பார்த்தாலே எரிச்சலா வந்துட்டே இருக்கு. ஏண்டி அவகிட்ட சும்மா அன்னைக்கு ஐஸ் வச்சு பேசுற மாதிரி தாண்டி பேசிட்டு இருந்தேன். நாளைக்கு ஒரு பண்டிகை நாளாச்சே, சரி கொஞ்சம் மூஞ்ச நல்லா வச்சிருக்கணும்ட்டு. கடைசியில எப்படினாலும் என்ன வேலைக்காரி அப்படி இப்படின்ட்டு அவளே சொல்லிட்டு அவளே உள்ளனிக்கு போறா. நான் என்னடி பண்றது? இவளுக்கு ஒரு சேரீ எடுத்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம் போல. அதெல்லாம் ஒரு சேரியா? கம்மி விலை சரி தானே, போனா போகட்டும் வீடு. அதுக்கே ஆண்டில் வாய்ப்பழக்கிறா. அது மட்டும் இல்லாம மகாராணி நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போறாளாம். எவ்வளோ திமிரு இருக்கும். அப்படியா? ஏன் போய் இருந்ததெல்லாம் காணாதாமா? இன்னும் போய் இருக்கணுமா என்ன? பொங்கலுக்கு அவங்க அம்மா கூப்பிட்டுருக்காளாம், அதனால அங்க இன்னைக்கு போறாளாம். அங்க அந்த பூமிக்கா இருக்காள்ல, அதனால இவளுக்கு அங்க இழுக்குது போல காந்தம். அது சரி, அதுக்கு நீ என்ன சொன்னியா? நான் விடுவேனா? நாளைக்கு அனு எல்லாரும் வருவாங்க, நீ இங்க தான் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன்ல. அப்படி சொல்லு. அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்கறதா? இவ பேசாம போயிடுவா, நம்ம கிடந்து பார்க்க முடியுமோ பொங்கல் அதுவுமா? அதானே நானும் சொல்லிட்டேன் இங்க தான் இருக்கணும்ட்டு. இருக்கட்டுமே, இருந்து எல்லா வேலையும் பார்க்கட்டும். அதான் போய் இருந்தாள்ல வீடு வீடுன்னுட்டு. சும்மா லேசா தலைவலி, அதுக்கு ஓவர் ட்ராமா போட்டு வீட்டிலே போய் 1 மாசம் செட்டில் ஆயிட்டா. சரி அவளை விடுங்கம்மா. அது என்னது டீயா? ஆமாடி அனு, குடிக்கிறியா? வேண்டாம் வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டே வர்றேன். நீ இப்பதான் டீயே குடிக்க போறியா? ஆமா, காலையில் லேட்டாக தானே எஞ்சேன். அதான் மகாராணி டீ போட்டு தந்திருக்கா. அதான் 4 கேள்வி கேட்டேன், இவ்வளோ நாளாக நீயா டீ போட்டு தந்தேன்ட்டு. அம்மா அவகிட்ட ஒரே சண்டை போட்டே இருக்காத. அதுக்கப்புறம் வினோத் கிட்ட அதை இதையும் சொல்லி கொடுத்து நம்ம கிட்ட சண்டை போட வைக்க போறா. அதெல்லாம் இனிமே செல்லாது. அதான் நேற்று சொல்லிட்டீல. நேற்று நீ வினோத் கிட்ட சொன்னதுலேருந்து இவ வந்ததுலேருந்து மூஞ்சியே சரியில்லை. அநேகமா வினோத் நல்லா திட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? வினோத்த பேசல ஆகணும். இப்போ எதுவும் பேசாத, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். பண்டிகைலாம் முடியட்டும். சரி நீ உட்காரு, உனக்கு ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, இப்போ தானே சாப்பிட்டு வந்தேன். என்னடி சாப்பிட்ட? பாப்பாவை தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல, அங்கே ஏண்டி விட்டுட்டு வந்த? அத்தை இருக்காங்கல்ல, 2 நாளைக்கு வீட்டில் தானே போய் இருக்க போறேன். இன்னைக்கு ஒரு நாள் பாப்பா இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. மறு பேச்சு பேச முடியுமா? இப்போ நம்ம ஏதாவது சொன்னால் அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு தான் விட்டுட்டே வந்துட்டேன். ஆமாம், இவ்வளோ நாள் அங்கே தானடி இருந்தா, இன்னைக்கு என்ன புதுசா? சரி விடுங்கம்மா, பெருசுப்படுத்தாதீங்க. சாரியெல்லாம் கொடுத்தியா? அவளுக்கு பிடிச்சிருக்காமா? அதான் மூஞ்சில நல்லா பல்ப் எரிஞ்சிச்சே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னோன்னே தான் பல்ப் அப்படியே புஷ்ஷுன்னு ஆஃப் ஆயிட்டு. அது சரி. ஏ ராதா, ரொம்ப ஓவராலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. பண்ணு பண்ணு, எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். நாளைக்கு உனக்கு கொடுக்குற வேலையில் எப்படி முதுகு உடைய போகுதுன்னு மட்டும் பாரு. காலையிலேருந்து எவ்வளோ வேலைன்ட்டு. ஈஸியாக வீட்டுக்கு தப்பிச்சு போடலான்னு பார்த்தியா? நேற்று உன்னை வினோத்தை விட்டு கூப்பிட சொன்னதே இந்த ஐடியா பண்ணிதான். நீ பொங்கலுக்கு வீட்டுக்கு போகக்கூடாதுன்ட்டு. உன்னை விட்டுருவோமா ஈஸியா? வாடி, நான் போய் அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வர்றேன். இட்டி அனு சும்மா இரு, அவளை ஒன்றும் போய் பார்க்காத. நீ ஏதாவது அவள்கிட்ட பேசி வச்சு அவள் ஒன்றுக்கு பார்த்தா அவன்கிட்ட சொல்லி கொடுப்பா. இதெல்லாம் உனக்கு தேவையா? அன்னைக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தது காணாது. நீ பேசாம கீழே இரு. ஏமா அப்படி சொல்கிறீங்க? சும்மா போய் பார்த்துட்டு வரேன் என்னதான் பண்ணுறான்ட்டு. கோவப்பட்டுலாம் போனான்ல, சாரி ஏதாவது பண்ணிட்டானா? அவள்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். அழகா இருக்கு, நாளைக்கு உடுக்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா. நீ பேசாம இரு. சரி எங்கடி? எல்லாத்தையும் எடுத்துட்டு வரலையா? வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டியா? நான் எங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன்? எல்லா சரியும் இங்கே தான் இருக்குது. நாளைக்கு இவ்வளோ மாதிரி சரிலாம் நான் உடுக்கலை. நான் புது சரி அங்கே அத்தை எடுத்திருந்தாங்கல்ல, அதை தான் கட்ட போகிறேன். இது என்ன சொல்கிற? அப்போ நம்ம வீட்டில் எடுத்ததை உடுக்கலையா? இல்லைம்மா, இதை விட அதுதான் காஸ்ட்லி, அதை தான் கட்ட போகிறேன். சரி, நான் உனக்கு பிடிச்சதை எடுன்னு தானே சொன்னேன். நீ தான் கம்மி விலைக்கு பார்த்துட்ட. போதும் போதும், இவளுக்கு கொடுக்கறது தானே இந்த விலைக்கு போதும்.